ஹலோ, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் இறால் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹோல் மீலில், அதாவது இந்த அருகே டோக்குரிய சாமான்கள் இங்கேக்கு பாருங்கள். இது வந்து பிளெயின் பிலா வந்து நீங்கள் 150 போடுங்க கிராம். ஹோல் மீல் வந்து 150. அங்கால 2 முட்டை எடுங்க. 2 முட்டையில் 1.5 முட்டை போட்டுட்டு ஹாஃப் என்ன செய்யுங்க, மேலே பன்னுக்கு பூசுறதுக்கு ரெடி பண்ணி வைங்க. வந்து 30 கிராம் 30 அல்லது 40 கிராம் பட்டர் போடுங்க. ஏன்டா நாம் ஹோல் மீலில் செய்கிறபடியால் பட்டரும் நம்ம முட்டையும் சேர்க்கணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். அப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுங்க. 1 டீஸ்பூன் இது போடுங்க, ஈஸ்ட் போடுங்க. ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுங்க. சுவைக்கேற்று உப்பு போடுங்க. ஓகே, அது இப்போ நான் எல்லாம் போட்டு பிணைஞ்சு டோ பண்ணி இந்த வச்சிருக்குது. இப்போ நாங்கள் கறி செய்கிறத பார்ப்போம். சரியா, வாங்க. இப்போ நம்ம இறால் பன்னுக்கு இது செய்வோம். கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. கோகோனட்டோ இல்லை பீனட்டோ ஏதாவது ஒரு ஆயில் விடுங்க. இது வந்து இதுக்குரிய சாமாங்க. ஓகே, சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் விடுங்க. வெங்காயம் போடுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர். இது வந்து ரெட் சில்லி ட்ரம்ஸ். ஓகே, இது அடுத்து க்ரீன் சில்லி ஒரு 3 போடுங்க. கறி லீஃப், பொட்டேட்டோ ஒரு 400 கிராம் மட்டும் போடுங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பொருள்களை போட்டுக்கிடுங்க. க்ரீன் சில்லி போடுங்க. கறி லீஃப் போடுங்க. உப்பு போடுங்க. தேவையான சுவைக்கு ஏற்ப உப்பு போடுங்க. இறால் 350 கிராம் இறால் எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ நீங்கள் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. உப்பு காணாட்டி போடணும். மஞ்சள் தூள் போடுங்க, டர்மரிக் பவுடர், அப்புறம்
ரெட் சில்லி கிராம்ஸ் போடுங்க. கொஞ்சம் வெஜிட்டா விரும்புனா நீங்கள் கொஞ்சம் வெஜிட்டா போடுங்க. நான் இப்போ போட்டுக்கிறேன், கொஞ்சம் போட்டேன், நீங்கள் போடுங்க வருங்க. அதுக்கு பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கி இதை போடுங்க. உங்களுக்கு உரைப்பு தூக்கலாக வேணுமெண்டா கொஞ்சம் பெப்பர் தூளும் போடுங்க. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்போ இறால் பன் கறி செஞ்சாச்சு. இப்போ நான் பன் செய்வோம் வாங்க.